Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 4.2, example 4.12, marginal cost function கொடுத்திருக்கிறாங்க. Marginal cost function அப்படின்னா MC. அதோட ஆன்சர் வந்து 6 plus 10x minus 6x square. Marginal cost function is 6 plus 10x minus 6x square. Marginal cost என்றால் differentiationல dc by dx. Cost ஒரு வாட்டி differentiate பண்ணாதான் marginal cost வரும். Is equal to 6 plus 10x minus 6x square. Cross multiply பண்றேன். dc is equal to 6 plus 10x minus 6x square into dx. Integrate on both sides. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 6 plus 10x minus 6x square dx. இன்டகிரேட் பண்ணால் என்ன நடக்கும்னா டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடும். காஸ்ட் c is equal to கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x சேர்ந்துடும். 6x plus 10 xக்கு பவரில் 1 இருக்குது, மேலே 1 கூட்டி அதையே கீழே போடணும். மைனஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மேலே 1 கூட்டி அதையே கீழே போடணும். ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் c, இங்கேயும் c இருக்குது, அதனால் வித்தியாசத்துக்காக k அப்படின்னு சேர்த்துங்க. கேன்னு இருக்கட்டும். ஓகேவா? சூப்பர். இப்போது ஆல்ரெடி நம்ம இன்டகிரேஷன்லாம் முடிச்சாச்சு, கே மட்டும்தான் புது பிரச்சனை. இப்போது இந்த கேவை கண்டுபிடிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். அப்போது c is equal to 6x plus 10x square by 2 minus 6x power 3 by 3 plus k. இதை கேன்சல் பண்ணிடலாம் 2 times, இதை கேன்சல் பண்ணிடலாம் 5 times. அப்போ c is ready. அப்போ c is equal to 6x plus 5x square minus 2x cube plus k. இப்போ k கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் க்ளூ கொடுத்துருக்குறான். Cost of producing a pair of gloves is 100. பேர்னா ரெண்டு gloves தயாரிக்கணும். when x is equal to 2 என்றால் செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 100 rupees ஆகுது. காஸ்ட் என்றால் செலவு. அப்போது காஸ்ட் இஸ் 100. எத்தனைக்கு பேர் ஆஃப் க்ளவுஸ்னால் 2 பேர். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்கு பதில் 100 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் 2 கியூப் ப்ளஸ் கே. அப்போ 100, 6 2s are 12, இது 2 2s are 4 வரும், 4 5s are 20, 2 times, இது வந்து 2 கியூப்னா 8, 2 into 2 into 2, இது ஒரு 2, அப்போ 8 2s are 16, டைரெக்டாக போட்டுக்கலாமா? 16 ப்ளஸ் கே. அப்போ 100, 12 இதுவும் ஆட் பண்ணிங்கன்னா 32 மைனஸ் 16 ப்ளஸ் கே. இப்போ 32ல் 16 போச்சுன்னா உங்களுக்கு 16 ப்ளஸ் கே. 16 இந்த பக்கம் அனுப்புங்க. 100 minus 16 is equal to k. அப்போது 84 வருமா? therefore k is equal to 84. இப்போ k கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம காஸ்ட் ஃபங்க்ஷனை முழுமையாக எழுதிடலாம். காஸ்ட் ஃபங்க்ஷன் c is equal to ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் பார்ட்டி எழுதிக்கிறேன், மைனஸ் 2x கியூப், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பார்ட்டி எழுதிக்கிறேன், ப்ளஸ் 5x ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் பார்ட்டி எழுதிக்கிறேன், ப்ளஸ் 6x, அப்புறம் கேக்கு பதில் ப்ளஸ் 84. இதுதான் என்னுடைய காஸ்ட் ஃபங்க்ஷன். அப்போ காஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு கேள்வி, ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட், ஃபைண்ட் த டோட்டல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன். டோட்டல் காஸ்ட் ரெடி, ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட்டோட ஃபார்முலா c by x. வந்த ஆன்சரை எக்ஸால் டிவைட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 84 divided by x. எக்ஸால் டிவைட் பண்ணால் you get the average cost. அப்போ இதை டிவைட் பண்ணுற எக்ஸால் இப்போ மைனஸ் 2x ஸ்கொயர் ஆகிடுமா? ஒரு எக்ஸ் அடிச்சிடும். ப்ளஸ் 5x ஆகிடும், ஒரு எக்ஸ் அடிச்சிடும். தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். 6x by x போட்டால் xx கேன்சல் ஆகிடும். ஆனால் இது மட்டும் என்ன நின்றுடும்னா 84 by x நின்றுடும். இதுக்கு பேர் தான் ஆவரேஜ் காஸ்ட். இது செகண்ட் ரிசல்ட். பியூட்டிஃபுல் அப்ளிகேஷன் சம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணி எப்படி நம்ம காஸ்ட்டையும் ஆவரேஜ் காஸ்ட்டையும் கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு மாடல் சம். தேங்க்யூ.